ராமாயணம் முடிந்துவிட்டது. ஆனால் ஒருவன் மட்டும் இன்னும் உயிருடன் இருக்கிறார். அவர் மனிதனல்ல, தேவனல்ல, ஒரு பக்தன். ஆம், ஹனுமான். ஆனால் கேள்வி இது அல்ல. ஹனுமான் அமரனானார் என்று அல்ல. ஏன் அவர் அமரத்துவத்தை தேர்ந்தெடுத்தார்? ராமரே அவரிடம் கேட்டார், ஹனுமனே, நீ என்ன வரம் வேண்டும்? அந்த நேரத்தில் ஹனுமான் கேட்டிருக்கலாம், அதிக சக்தி, அரசாட்சி அல்லது தேவலோக வாழ்வு. ஆனால் அவர் கேட்டது இதுவல்ல. ஹனுமான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ராமநாமம் அழியக்கூடாது. கலியுகம் வரும் என்று அவருக்கு தெரியும். அங்கு தர்மம் வீழும், பக்தி குறையும், மனிதர்கள் தேவனை மறப்பார்கள். அப்போது ராமநாமத்தை காப்பாற்ற ஒரு காவலன் தேவை. அதனால்தான் ஹனுமான் அமரத்துவத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் வாழ்வதற்காக அல்ல, நம்மை காப்பாற்ற. ஹனுமான் ஒரு வீரன் அல்ல, ஒரு ராஜாவும் அல்ல. அவர் ஒரு பொறுப்பை சுமந்த பக்தன். அதனால்தான் புராணங்கள் சொல்கின்றன, இன்றும் மலைகளில், காடுகளில், புனித இடங்களில் ஹனுமான் நடமாடுகிறார். அவர் அமரனானது சக்திக்காக இல்லை, பக்திக்காக, ராமநாமத்துக்காக, நமக்காக. அதனால்தான் இன்றும் நம்பப்படுகிறது, எங்கு ராமநாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கு ஹனுமான் இருக்கிறார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். மைத்தாலஜி, ஹிஸ்டரி, மிஸ்டரீஸ் எல்லாம் ஒரே சேனல்ல. டிகேஸ் பாரத் சீக்ரெட்ஸ். ஃபாலோ, சப்ஸ்கிரைப், ஷேர்.